இந்த தொடர்கதை முழுக்க கற்பனையே. இது ஒரு விழிப்புணர்வு கதையாக்கம். இந்த தொடர்கதை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. மேலும் யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் மனமறிந்து மன்னிப்பு கேட்கிறோம். இதில் குரல் கொடுத்த தோழர் மற்றும் தோழிகளுக்கு தமிழ் அன்பனின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். வணக்கம் மல்லிகா, நல்லா இருக்கீங்களா? என்னம்மா திடீர்னு ஃபோனு? எங்கள் ஊரில் தான் இருக்கீங்களா? ஏன் இங்கே ஊருக்கு வரலையா? எதுவும் பிரச்சனையா? முதல்ல ஏதோ அப்பாவை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. இது பெர்மிட்லாம் வெட்டலை அப்படின்னீங்க. ஓ அப்படியா, சரி சரி. என் வீட்டுக்கு இன்னும் எடுக்கலாமா? நீ கடைசியாக தனலட்சுமியை தான் சொன்ன. அந்த பிள்ளை அது மாதிரி பிரச்சனை இருக்குது, அப்புறம் எடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வேறு யாரையும் கொடுக்கல, நானும் எடுக்கலை. ஏன்னா எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். எங்கள் இப்போ காலையில் பஸ் ஓட்டிகிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். மத்தியானம் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச சமையலை சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்குவோம். ஒய்ஃபு காலை வேலைன்னா பாவம் அவங்களால சமைக்க முடியாது, சாயந்தரம் வந்து சமைப்பாங்க. மத்தியானம் வேலைன்னா சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. காலை வேலைன்னா கொஞ்சம் சமைக்க முடியாது. இன்னும் அதனால் ஆள் எடுக்கலை. சரிம்மா. நீங்கள் வர்றீங்களா? ஃபுல் டைம் இல்லையா? அப்புறம் பார்ட் டைமாவா? இல்லை பார்ட் டைமானா எப்படிம்மா வந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே தங்கிக்கிட்டு இருக்க முடியுமா? ஏன்னா என் ஒய்ஃபு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என் வீட்டுக்கு செஞ்சுட்டு பார்ட் டைமாக வேலைக்கு போகிறீங்கன்னா நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இங்கே தான் தங்கணும். அவங்க மற்றவங்க மாதிரி வெளியே போய் தங்குற மாதிரி நான் அனுமதிக்க முடியாதுமா. ஏதாவது ஒரு பிரச்சனை வெளியே தங்கியிருந்தால் அங்கே வேலைக்கு போகிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா போச்சு. வீடுன்னா கூட தெரில, அந்த பிள்ளை எங்கே வெளியே இருக்குது வந்திருக்கு, ஏதாவது ஒன்று ஜமாளிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எங்களுக்கு தெரியாமல் போய் வேலை பார்க்குதுன்னு கூட சொல்லிக்கலாம். ஏதோ ஒன்று நீங்களும் இல்லை அவருக்கு தெரியாமல் தானே வந்து வேலைக்கு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா? ஆமாம், அப்படி தான் எல்லா வீட்லேயும் சொல்லி எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வெளியே தங்க விடுவாங்க. கொஞ்சம் எனக்கு காசெல்லாம் வேண்டாமா, நீங்கள் வந்து எனக்கு வீட்டுக்கு வேலை பார்த்து கொடுத்தா போதும். நானும் தான் செலவுக்கு தருவேன்ல. அது எப்படி என் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுறீங்க கொள்றீங்க? ஃபுல் டைமாக இல்லை இருக்க மாட்டீங்கல்ல? சரிம்மா, என்னன்னு யோசித்து கொஞ்சம் தெளிவாக பேசலாம். சரிங்கம்மா. உங்கள் பாய் ஃப்ரெண்டு குமாரா? ஆமாம்மா, அவர்கிட்ட வேணால் கேளுங்க, பேசிட்டு என்னன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இன்னொரு நாள் நான் வேலைக்கு புறப்படுறேன். இன்னொரு நாள் நம்ம இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக பேசிக்கலாம். சரிங்களா? சரிம்மா. நன்றிம்மா. ஹலோ தனலட்சுமி. வணக்கம் தனலட்சுமி. நல்லா இருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் சாமியை கும்பிடுவேன், சாமியை கும்பிட்டுட்டு இருக்கேன், அழுது சாமியை கும்பிடுவேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த சாமி கண்ணை திறந்துருச்சு. மல்லிகா என்னை வந்து பார்ட் டைம் வேலைக்கு எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கு. ஆமாம், அதனால் அந்த பிள்ளைகிட்ட பணம் வாங்குறதுக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது. உங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக இந்த ரிஸ்க் எடுக்க நான் தயார். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் என் கூட இருக்கணும். அந்த பிள்ளை இல்லாத இதெல்லாம் போடும், உங்களை என்னையும் சம்மந்தப்படுத்தி பேசும். எவ்வளவுக்கு அளவு அட்டாக் பண்ணுமோ அவ்வளோக்கு அளவு நம்மளை தாக்கும். இந்த பணம் வாங்குற வரைக்கும் நான் சொல்கிறபடி சொல்லணும், பேசணும். எதுவும் பின்வாங்கக்கூடாது. சரி பரவாயில்ல சார், விடுங்க சார், அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது. சரிங்களா? சரிங்கம்மா. சரிங்கம்மா, கண்டிப்பாக. இன்னும் இப்போ தான் பேசியிருக்குது. நான் என்ன டீட்டெயில்னு பேசிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. ஹலோ
வணக்கம்மா மல்லிகா. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. ஓ அப்படியா, குமார்கிட்ட பேசிட்டீங்களா? சரி. அவருக்கு லைன் போடுறீங்களா? போடுங்க. என்ன சொன்னீங்க? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா? வேலை இது எல்லாம்? இப்பயும் நம்ம பேசிக்கலாம் தம்பிட்ட. என்ன, ஓகே சொல்லிட்டாரா? சரின்னு சொல்லிட்டாங்களா? சரி சரி. லைனுக்கு வந்திருக்காங்களா? வணக்கம் தம்பி. சொல்லுங்கள் தம்பி. ஆமாம், இது மாதிரி இப்போ பெர்மிட்டு கேட்டிருக்குறாங்க. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணினதில்லை. அதனால் வந்து கொஞ்சம் வெளியே இருந்து தங்கி வேலைக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் பயமாக இருக்குது. நல்லபடியாக மல்லிகை இருந்து வேலை பார்த்துச்சுன்னா பின்னும் பிற்பாடு வேணால் உங்கள் வசதிக்கு வேணால் வெளியே தங்கிக்கிட்டோம். ஏன்னா என் மனைவிட்டையும் இது பெர்மிட் எடுத்து கொடுத்துட்டு நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், அதனால் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும். அது வேலையை பற்றி பேசிட்டாங்களா? அவங்கள்ட்ட பேசிட்டேன் நான். வாடகையை பற்றி பேசிட்டேன். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? ஒன்றும் இல்லைன்னா சந்தோஷம். எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிடலாம் தம்பி, நீங்கள் சொன்னீங்கன்னா. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். ஏன்னா உங்களை தான் எதுனாலும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லணும், கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் மல்லிகா. அதனால தான் சரி உங்கள்கிட்டையும் நேரடியாக வச்சு பேசிவிட்டு அப்புறம் நான் இது சொன்னேன், அது சொன்னேன், அது சொல்லலை, இது சொல்லலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் வந்து நான் மல்லிகாட்ட சொன்னேன், சரி அந்த பையன்கிட்ட நான் பேசிடுறேம்மா. ஏன்னா இது வீட்டுக்கு வந்து வேலை பார்த்துட்டு போகிறாருந்தா பிரச்சனை இல்லை. இது வெளியே போகிறாங்க வராங்க, அப்புறம் நாளைக்கு தங்க சொன்னது, தங்குறது, போகிறது வர்றது ஏதாவது பிரச்சனைன்னா யாரும் மாற்றி பேசிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். சரியா தம்பி? ஆமாம் தம்பி. இன்சூரன்ஸு நீங்கள் பணம் அனுப்பிச்சுட்டிங்கன்னா நான் போட்டுடுறேன், அப்ளை பண்ணிடுறேன். இல்லை, அப்ளை பண்ணுறதுக்கு காசு இப்போ வேண்டாம். நான் மொத்தமாக இன்சூரன்ஸோடு வாங்கிக்கிறேன். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி ஐபிஏ எடுத்து உங்களுக்கு முதல்ல காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வந்து போடுறத பற்றி நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? சரிங்க தம்பி. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எல்லாம் சொன்னாங்களா? என்னென்ன சொன்னாங்க என்னன்னு உங்களுக்கு புரியுதில்ல? அவங்க சொன்னதெல்லாம் தெரியுதுங்கள? ஏதாவது சந்தேகம்னா சொல்லுங்கள். சரிங்க தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. பார்த்து அவங்க வந்து எங்களுக்கும் எங்கள் வீட்டுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு பார்த்து இருக்கட்டும். அப்போ மல்லிகா, தம்பி 2 பேர்த்துக்கிட்டையும் சொல்கிறேன். அப்போ கன்ஃபார்மாக அப்ளை பண்ணிடலாம்ல? சரி சரி. அப்புறம் ஏதாவது மாற்றி கீத்தி பேசக்கூடாது, அதுக்காக தான். சரியா தம்பி? சரிம்மா, நீங்கள் பேசுங்க, நான் கட் பண்ணிடுறேன். நன்றி. வணக்கம்மா மல்லிகா. நேற்று இரவு வந்து அப்ளை பண்ணிட்டேன். சரி சரி. அதான் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே எம்ஓஎம்ல அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் உங்கள்கிட்ட லைனுக்கு வர்றேம்மா. இவர் குமார்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்கல்ல? ஆமாம்மா, அப்ளை பண்ணிட்டேன். ஆமாம், அப்ளை பண்ண $35. அதான் அது இன்சூரன்ஸ் அப்போ கொடுத்துக்கலான்னு நான் தான் அப்பயே சொல்லிட்டேன்ல. சரிங்களா? ஐபி வந்துடும். வந்தோடனே நான் உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன். சரியாம்மா? ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்மா தனலட்சுமி. ஒரு சந்தோஷமான செய்தி. மல்லிகாவோட ஐபி என் கையில் இருக்குது. அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகிடுச்சு. இன்னிலேருந்து அந்த பொண்ணுக்கிட்ட பணம் கேட்டு இதை வச்சு தான் மிரட்ட போகிறேன். பேசினது தான் உங்கள்கிட்ட இப்பயும் கேட்குறேன். பாதி வெளியில் எதுவும் பின்வாங்கிடக்கூடாது. என்னை மீறி எதுவும் பேசக்கூடாது, செய்யக்கூடாது. நான் சொல்கிறது தான் செய்யணும். பணம் வாங்கி முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து குடிமி நம்ம கையில் இல்லை, அதனால் அவங்கள்ட்ட அப்படி இருந்துச்சு. இப்போ அந்த பொண்ணோட குடிமி நம்ம கையில்.
சரிங்களா? ஐபி அப்ளை பண்ணி நம்ம கையில் கொடுத்துருக்கு. அதனால் நான் கண்டிப்பாக வாங்கி தந்துடுறேன், நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? பார்ப்போம் இது எதில் போய் முடியுதுன்னு.